48 நாள் பூஜையை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. நம்மளோட கோயில் இருக்கிற ஒரே ஒரு சந்தேகமும் பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க, கோயில் திருவிழாவும் கும்பாபிஷேகமும் ரொம்ப பக்கத்துல வர்றதுனால திருவிழா நடத்துறதா இல்லை, வருஷ பூஜையை பண்ணி திருவிழாவை முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி 48வது நாள் பூஜை வர்றதுனால 48வது பூஜை பெரிய ஒரு பூஜை, அது பெரிய ஒரு செலவு வருது. அதனால அந்த பூஜையை மட்டும் பண்ணிட்டு அன்னைக்கு நம்ம வருஷம் திருவிழாவை பண்ணுவோம். இந்த வருஷம் திருவிழா சின்னதா பண்ணி கடவுளை உற்சவம் கூட்டு போக முடியாத ஒரு காரணத்தினால திருக்கல்யாணமும் 48வது பூஜையும் ஒன்னா பண்றதா முடிவு பண்ணியிருந்தது. அது அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் வெளியில அப்படி பேசுறதுனால வெளியில யாரும் பேசக்கூடாதுங்கிறதுனால நான் இங்க வச்சு எல்லாத்தையும் முடிவு தான் சொல்லியிருக்கேன். அப்போ 48வது நாள் பூஜை அன்னைக்கு திருக்கல்யாணம் பண்ணி இந்த கோயிலோட வளாகத்தை மட்டும் கடவுளை உற்சவம் பண்ணிட்டு உள்ளுங்க தான் தீர்மானம் பண்ணியிருக்கோம். அந்த தீர்மானத்துக்கு இங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது மாதிரி செய்யலாம். இல்லை அப்படின்னாக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம திருவிழா பண்ணோம்னா பெருசா பண்ணணும். அந்த திருவிழாவை பெருசா பண்ணி உற்சவம் கூட்டு போனோம்னா கடவுளை நம்ம எப்பவும் கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரணும். அதனால அந்த ஒரு விழா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் ஒரு 2 பேரோட கருத்துக்களும் ஐயரு பிளஸ் இங்க வந்து நமக்கு பூஜை பண்ணி கொடுத்துட்டு போனவங்களோட கருத்தும் நாங்க கேட்டப்ப ஒரு வருஷ காலத்துக்கு நம்ம வந்துட்டு பழி கொடுத்து எந்த வேண்டுதலும் செய்யக்கூடாதுங்கிறது தான். நம்மளோட திருவிழா வந்துட்டு மெயினானது வந்துட்டு பறவை காவடி தான். ஸோ இந்த பறவை காவடியை நம்ம கூட்டும் போது ரத்தப்பலி ஆகுங்கிறதுனால அது வேணான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதுதான் உண்மையான காரணம். பிளஸ் நம்மளோட செலவு இந்த நம்ம திருவிழாவுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு நம்ம செஞ்சது வந்துட்டு நினைச்சதை விட பெரிய மடங்கு செஞ்சுட்டோம், வசூல் பண்ணிட்டோம். அதனால இனி திரும்பி ஒரு வசூல் பண்ணி திருவிழாவை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு காரணமும் இருக்குது. அது திருவிழாவுக்கு நம்ம பெருசா ஒரு பணத்தை திரட்டி செய்ய முடியாதுங்கிறதுனால கடன்பட்டு செய்ய சூழ்நிலையும் இல்லாததுனால அந்த தீர்மானத்தை எடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த 48வது நாள் அன்னைக்கு உள்ள பூஜை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணின அன்னையில இருந்து கணக்கு வச்சுக்க முடியாது. அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம மண்டல பூஜை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ஒரு நாள்ல இருந்து தான் நம்ம மண்டலத்தை கணக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய மார்ச் மாசம் 21ஆம் தேதி வருது. அதுல நிறைய பேர் கருத்து அங்கங்க வெளியில சொல்றீங்க. அதை தயவு செஞ்சு இங்கே சொல்லுங்க. நாங்க அன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு சொல்றோம், கமிட்டி கிட்ட சொல்லுங்க, எங்க கிட்ட பேசுங்க. வெளியில சொல்லி அங்கங்க பேசி வர வேண்டாம், எங்க கிட்டே டைரக்டா சொல்லுங்க. அதுக்கு இடையில இந்த கிரகணம் வந்துச்சு. அந்த கிரகணத்தை அன்னைக்கு நம்ம ஆலயத்தை திறக்க கூடாது, பூஜைகள் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த ஒரு நாள் தள்ளி போயிடும். அப்படி தள்ளி போடுச்சுனாக்க வரக்கூடிய 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருந்தோம். அது திடீர்னு அடுத்த நாள் காலையில தான் எங்களுக்கு நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி நம்ம 48 நாள் பூஜைகள் பண்ணும்போது நம்ம அதை அப்படி ஆலயத்தை திறக்காம வைக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஐயருக்கு பிளஸ் அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு போன் பண்ணி அவர் 9 மணிக்கு வர சொல்லி கோயில ஆலயத்தை திறந்து பூஜையை கொடுத்தாரு. சாமி செய்ய வேண்டிய தீபாராதனை காட்டி பூஜையை முடிச்சிட்டோம். அப்ப அதனால நாங்க அந்த 22ஆம் தேதி இல்லாம 21ஆம் தேதியை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப ஐயரோட கருத்தும் நாங்க கேட்டுட்டு தான் அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணோம். 21ஆம் தேதி 48வது நாள் பூஜை வருது. கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு இல்லாம அதுக்கு அடுத்த நாள் தான் மண்டல பூஜை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அன்னையில இருந்தா நீங்க கணக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க அன்னைக்கே கேட்டோம். அப்ப அவங்க அன்னைக்கு சொன்ன இது இப்படித்தான். அப்போ இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்பவுமே நேரா கேட்டுக்கலாம். ஐயரும் இருக்காரு, அவரை வச்சு நாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றோம். பிளஸ் நாங்க எடுத்த முடிவுகள் என்ன காரணங்கள் வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்கு. திருவிழா ஏன் சின்னதா பண்றோம், இந்த பூஜை சின்னதா பண்ண முடியாததுனால இந்த பூஜை பெருசாவே பண்ணி ஆகணும். இந்த பூஜை பெருசா பண்ணும்போது செலவு ஜாஸ்தி வருது. அந்த செலவுல எல்லாத்தையும் எங்களால் வச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அந்த செலவுகளை கம்மி பண்றதுக்காக இந்த ஒரு முடிவுல எடுத்திருக்கிறோம். அது யாருக்காவது மாற்று கருத்து இருந்து யாராவது யாராவது உதவி பண்ணி செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சஜஷன் கேட்கலாம். ஏன்னு கேட்டா எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அன்னைக்கு நம்ம
இந்த மாதிரி ஒரு விசேஷமா பண்ணலாம், விசேஷமா இந்த பூஜைகள் செய்யலாங்கிறதுனால ஏதோ குழந்தைங்க டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதாவது செட் பண்ணி கொடுக்கலாம், நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுவோம். இப்போ அந்த திருக்கல்யாணம் பண்ணல, திருவிழாவுக்கு பண்ற மாதிரி இருந்துச்சுனாங்க இதெல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணி திருவிழாவுக்கு யாராவது வந்து திருவிழாவை பெருசாக நடத்தணும்னு விருப்பப்படுறவங்கள வச்சு செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு எல்லா சுமையும் தாங்க முடியாது, இப்ப இருக்கக்கூடிய கமிட்டிக்கு எல்லா சுமையும் தாங்கி செய்ய முடியாது. அது நான் அன்னைக்கு இன்னைக்கு சொல்றேன். இவ்வளவுக்கு செஞ்சு வந்ததே எங்களால எங்க சக்தியை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால திரும்பி எங்களால நம்ம மக்கள்கிட்டயே போயிட்டு வசூல் பண்ண முடியாது. அதனால நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த முடிவுக்கு மாற்று கருத்து இருந்தா யாரா இருந்தாலும் சொல்லலாம். பிளஸ் இதை செய்யலான்னு விருப்பப்படுறவங்க தனியா ஒரு 10 பேர் கமிட்டியை ஆரம்பிச்சு செய்யணும். அதுதான் எங்களோட கருத்து. எங்களுக்கு இந்த பாரமும் எங்க தலைக்கு வரக்கூடாது. பிளஸ் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டாங்க, 48வது நாள் பூஜையை நல்லபடியா முடிச்சுட்டு அங்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாள்ல மண்டபத்தோட வேலையை ஆரம்பிக்கணும். ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியமான பாத்ரூம் வேலை இருக்கு, மண்டப வேலை இருக்கு, மண்டபத்தோட வேலையை ஆரம்பிக்கணும். அதுதான் எங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அதை செய்யலாம்னு முடிவுல இருக்கும். அதுக்கும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் சொல்லலாம். இந்த ஒரு மண்டபத்தோட வேலைகள் நம்ம அதை செய்யணும். இந்த மண்டபத்தை அப்படி செய்ய முடியாது. 10 பேர்கிட்ட கேட்டு நீங்க அதுக்கான இந்த மாதிரி யாராவது இந்த மண்டபத்தை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த கோயில்ல ஏகப்பட்ட வேலைகள் தேவைகள், நமக்கான தேவைகளும் முருகருக்கான தேவைகளும் நிறைய இருக்குது. இந்த முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வாலயம் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். நீங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம வீடுன்னு நினைச்சு எல்லாம் சேர்ந்து நல்லபடியா பேசி எல்லாருமா யார்த்தையாவது கேட்டு பேசி முடிவு பண்ணி ஆலயத்தை நம்மளே மேல கொண்டு போறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி இது இவ்வளவுதான் எங்களோட கருத்துக்கள், எங்களோட முடிவுகள் இதுதான். இதுல மாற்று முடிவுகள் வேணும்னாலும் மாற்று கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் எல்லாரும் இதே சொல்லிடணும். தயவு செஞ்சு நாளைக்கு போயிட்டு யோசிச்சுட்டு சொல்லாதீங்க. சொல்றவங்க இங்கேயே சொல்லிருங்க. இந்த அன்னைக்கு திருவிழாவை சின்னதா நடத்தணும்னா மண்டபத்து வேலையை நாங்க செய்வோம். அடுத்த வருஷம் திருவிழா இதை விட பிரம்மாண்டமா நம்ம அடுத்த வருஷம் திருவிழாவை அருமையா பண்ணலாம். இந்த ஒரு வருஷம் மட்டும் நம்ம எல்லாருமா சேர்ந்து, ஏன்னா நம்ம இதை நல்லா பெருசாவே பண்ணிட்டோம். திரும்பி நம்ம பெருசா பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 21ஆம் தேதி மண்டல பூஜை, 48வது மண்டல பூஜை நடந்துருச்சுன்னா அங்கிட்ட ஒரு 10 நாள் தான் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம். அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வருஷ பூஜை மாதிரி வச்சு நம்ம மக்கள்லாம் சேர்ந்து பூஜைகளை மட்டும் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு அன்னதானம் இருக்குது. அந்த அன்னதானத்தையும் கொடுத்து நல்லபடியா முடிச்சு நல்லபடியா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சு நம்ம போயிடலாம். இதை நம்ம திருவிழாவா கொண்டாடணும்னு முயற்சி பண்ணோம்னாக்க 5 நாள் திருவிழா வரும். கொடியேற்றணும், கொடியேற்றி முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் உற்சவம் போய் திருவிழா பண்ணும்போது பெரிய ஒரு செலவு நமக்கு மீண்டும் நம்ம மிகப்பெரிய ஒரு செலவு வந்து சேரும். அது எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட இருந்து தான் வாங்கணும். நம்ம மக்கள்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. திரும்பி ஒரே வருஷத்துல எல்லாத்துலயும் எனக்கு நம்மளால கேட்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதனாலதான் இந்த முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இதுல யாருக்காவது திருவிழாவை நல்லா நடத்தணும், இதையும் நல்லா நடத்தணும்னு சொன்னா தயவு செஞ்சு இங்கேயே சொல்லிருங்க. யாரும் நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. என்ன பண்ணலாம். அப்புறம் ஒரே நிமிஷம் இதாக்கா கேட்காங்க. பால் குடம் தீர்த்தப்படும் இல்லைங்களா? பால் குடம் இல்லையா? பால் குடம் வந்துட்டு அன்னைக்கு 48வது நாள் அன்னைக்கு பண்ணலாமான்னு கேட்டோம். அன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு கொண்டு வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அன்னைக்கு நமக்கு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம மக்கள் வரணும்ல, அப்ப அன்னைக்கு அதை செஞ்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அந்த 3 நாள் என்கிட்ட சொல்ல சொல்லிங்க, யாருமே சொல்லல. அதனாலதான் அன்னைக்கு எடுக்க வேண்டிய எடுத்த முடிவை
திரும்பியும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு எடுத்த முடிவை அன்னைக்கு எல்லாருமே ஓகே சொன்ன முடிவை திரும்பி எடுத்துக்கிறேன். அதான் வீட்டுல எழுதி இருக்கு. இப்ப எல்லாரும் ஓகேனாக்கா கையெழுத்து வாங்கிடலாம். ரைட், ஓகே.